శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ఓం నమో వెంకటేశాయ. ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద சிம்மவாகனனே கோவிந்த கோவிந்த கோவிந்தராஜசுவாமியே கோவிந்த கோவிந்த. பக்தர்களே, கோவிந்தராஜசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 3வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சிம்ம வாகனத்திலே அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சிம்ம வாகனம் என்றால் நரசிம்ம அவதாரம். கோவிந்தராஜசுவாமியினுடைய கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் 3வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ மங்கள நீராஜனத்துடன் வாகன சேவை ஆரம்பமாகிறது. ஸ்ரீமத் பயோநிதே நிகேதன சக்கரபாணே போகீந்திர போகிமணி புண்ணியமூர்த்தியே என்று அந்த நரசிம்ம சுவாமியை சேவித்து கொண்டு அந்த நரசிம்ம அதாவது சிம்ம வாகனத்திலே எம்பெருமான் கோவிந்தராஜரை சேவித்து கொண்டிருக்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நரசிம்ஹாய என்று சேவித்து கொள்ளலாம். சிம்ம வாகனத்தின் மீது அதிரோகித்து திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானுக்கு மங்கள நீராஜனம் செய்து அந்த எம்பெருமானை சேவை சாதித்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். நமக்கு அந்த எம்பெருமானை சேவித்துக் கொள்ளலாம். சிம்ம வாகனம் என்றால் நரசிம்மரைத்தான் குறிக்கிறது. அப்படி அந்த சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த எம்பெருமானை இதோ பக்தர்களும் அவருக்கு சேவை செய்யும் அந்த விலங்கினங்களான யானைகளும் அதாவது குதிரைகளும் படைகளும் இப்படியாக உலா வருவார்கள். ஒரு அரசன் எப்படி நாட்டிலே அரசாளும் பொழுது மக்களை அவர்களுடைய நலன்களை விசாரிக்க எப்படி வருவாரோ அவருக்கு முன் 4 படைகளாக முன் வந்து அவரை பாதுகாக்கும் முறையிலே தொடர்ந்து வருவார்கள் முன்னும் பின்னுமாக. அப்படி இந்த கோவிந்தராஜசுவாமி பெருமாள் சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து திருவீதி உலா வரும் வேளையிலே இதோ கஜங்கள் ரத கஜ துரக பதாதி என்று 4 படைகள்
அப்படியாக எருதுகள், யானைகள் மற்றும் குதிரைகள், மனிதர்கள் இப்படியாக அந்த பகவானுக்கு முன் வரவேற்பளிக்க முன்னே செல்ல அந்த எம்பெருமான் இதோ சிம்ம வாகனத்தில் அதிரோகித்து திருவீதி உலா வரார். இந்த கோவிலானது எப்படி ஏற்பட்டது, எங்கிருந்து இந்த எம்பெருமான் வந்தார் என்று பார்க்கும் பொழுது மிகவும் விசேஷமான சரித்திரம். கோவிலானது 17ஆவது நூற்றாண்டிலே அமைக்கப்பட்டது. சித்திரக்கூட்டம் என்னும் சிதம்பரத்திலே இருக்கும் எம்பெருமான் தான் இங்கே எழுந்தருள் இருப்பதாகவும், அதுவும் பகவத் ராமானுஜரால் இங்கே இந்த விக்கிரகங்களை அமைக்கப்பட்டது என்றும் வரலாறு கூறுகிறது. அப்படி சிவபக்தி கொண்ட சோழ மன்னனான கிருமிகண்டன் விஷ்ணு மீது உள்ள வெறுப்பினால் தன்னுடைய நாட்டில் உள்ள அனைத்து விஷ்ணு கோவில்களையும் அழித்து வருகையில் சித்திரக்கூட்டம் என்கின்ற சிதம்பரம் திவ்ய தேச எம்பெருமானான சயனபேரமாகிய கோவிந்தராஜசுவாமி மூலமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் கடலில் எரியப்பட்டாராம். அந்த காலம் அந்த கோவிலானது உற்சவ மூர்த்தியை உபய நாச்சியார்களுடன் சில வைஷ்ணவர்கள் அந்த மன்னனுக்கு தெரியாமல் இங்கே எழுந்தருளப் பண்ணி திருப்பதிக்கு கொண்டு வந்து ஆராதித்து வந்தனராம். அப்படி வந்தவர்தான் இந்த கோவிந்தராஜ பெருமாள். முன்னொரு காலத்திலே இந்த பகுதியை கோவிந்தராஜ பட்டணம் என்றுதான் அழைப்பார்களாம். இதோ பெரிய ஜீயர் சுவாமி, சின்னஜீயர் சுவாமி மற்றும் பரிவார படைகள், திவ்ய பிரபந்த பாராயணதாரர்கள் இப்படியாக மக்கள் அனைவரும், அதாவது பக்தர்கள் இந்த விழாவிலே எப்படி கலந்து கொள்ளுகிறார்கள் என்றால் கைங்கரியமாக கோலாட்டங்களும் விளையாட்டுகளும் மற்றும் மங்கள வாத்தியங்களுடனும் வேத மந்திரங்களுடனும் இந்த உலாவானது, அதாவது திருவீதி உலா, வாகன உலா, சிம்ம வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் எம்பெருமானை செவிக்கும் விதமாக இதோ கேரள வாத்தியங்கள் இப்படியாக பகவானுக்கு நன்றியை செலுத்துவது, கைங்கரியம் செய்வது, சுவாமி காரியம் ஸ்வகாரியம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருவிதமாக அந்த பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவானைத்தான் இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். சிம்ம வாகனத்திலே நரசிம்மர் என்றாலே நரசிம்மருக்கு நாளை என்ற பதம் பிடிக்காது, கிடைக்காது, இருக்காது. அப்படி அந்த நரசிம்ம அவதாரத்திலே மிகவும் விசேஷமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி என்றால் 6 வயது சிறுவனான பிரகல்லாதன் தன்னுடைய தந்தையின் புத்தி மாறாட்டத்தை சரி செய்வதற்காக அந்த பகவானை வேண்டி ஸ்தம்பத்திலிருந்து வெளிப்படச் செய்து அவருக்கு பாடம் புகட்டுகிறான். சிறுவன் தானே, 6 வயது தானே என்று அலட்சியமாக இல்லாமல் அவனுடைய பக்தியை மெச்சி அந்த பிரகல்லாதனுக்கு நரசிம்மர் தூணிலிருந்து வெளிப்பட்டு அந்த ஹிரண்யகசிபுவிற்கு மோட்சத்தை அளிக்கிறார். அப்படி விசேஷமான பக்தி நரசிம்ம பக்தி. பிரகல்லாத வரத கோவிந்தா கோவிந்தா, நரசிம்ம வரத கோவிந்தா கோவிந்தா என்று கோவிந்தராஜர் இதோ இங்கே இப்பொழுது சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து திருவீதி உலா வரும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாகன சேவையின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி அருணா. சங்கு சக்கர கதாதாரியாய் இதோ அபய அஸ்தத்துடன் நமக்கு தங்க கிரீடம், சங்கு சக்கரம் மற்றும் கட்டி ஹஸ்தமாக இப்படி அந்த எம்பெருமான் நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் வாகன சேவையிலே செவித்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் சிங்கங்கள் காட்டிலேதான் இருக்கும். அதுவும் எப்படி என்றால் அதனுடைய தோரணை காட்டிற்கெல்லாம் ராஜா. அந்த சிங்கத்தை பார்த்தால் அனைவரும் பயப்படுவார்கள். அப்படி தான் ஒருவன்தான் அந்த காட்டிற்கு ராஜாவாக இருக்க வேண்டும், தான் சொன்ன சொல்லை தான் மற்றவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வரையறுப்பை வரையறுத்து கொண்டு
காட்டிலே சிம்மமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சிங்கமானது நரசிம்ம அவதாரத்திற்கு பொருந்தும். அப்படி இங்கே அதே சிங்கத்தை அடக்கி தன்னுடைய வாகனமாக வைத்துக்கொண்டு கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் இங்கே அந்த வாகனத்தின் மீது அதிரோகித்து உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, கோவிந்தன் என்றால் யார் என்று பார்த்தால், கோக்களை எல்லாம் காப்பவன், கோபாலன், கோவிந்தன் என்று. அந்த கோவிந்தனுக்கு மற்றொரு பெயரும் உண்டு, நந்தகோபன். அதாவது கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவருடைய கர்ப்பத்திலே அவர்களுக்கு, அந்த தம்பதியர்களுக்கு மகனாக அவதரித்து ஆயர்பாடியில் ரேப்பள்ளியில் யசோதா நந்தகோபனுக்கு மகனாக திரும்பவும் அங்கே வந்து வளர்ந்தான். அந்த நந்தகோபன் உடைய மகன்தான் இந்த கோவிந்தன். கோபன் என்பார்கள், கோபாலன் என்பார்கள். மற்றொன்று, அந்த ஆயர்பாடியிலே உள்ள பசுக்கள் எல்லாம் கூட அவனுக்கு அடிமையாக இருந்து எப்பொழுதும் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை செவித்து கொண்டிருக்குமாம். அப்படி அந்த நந்தகோபன்தான் இங்கே கோவிந்தராஜனாக, கோபாலனாக, கோவிந்தனாக நமக்கு சேவை சாதித்து வருகிறான். திருப்பதி நகரத்திலே ரயில் நிலையத்திற்கு மிகவும் அருகாமையிலே எழுந்தருளிருக்கும் இந்த கோவிந்தராஜ சுவாமியினுடைய திருக்கோவில் மிகவும் புகழ்பெற்றது, விசேஷமானது. அப்படிப்பட்ட அந்த கோவிலிலே இதோ இன்று பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 3வது நாளாக சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து பக்தர்களுக்கு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமியை மற்றுமொரு கோவிந்தா என்று கூறி அந்த பகவானை மனதார நினைத்து கொண்டு சேவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா என்று. அப்படி அந்த சில வைஷ்ணவர்கள் அந்த மன்னனுக்கு தெரியாமல் எழுந்தருள பண்ணி திருப்பதியில் ஆராதனை செய்து வந்தனர் இந்த கோவிந்தராஜ பெருமாளை. இந்த செய்தியை அறிந்த பகவத் ராமானுஜர் திருமலை திருப்பதிக்கு வந்து அன்று அரசனாக இருந்த தன்னுடைய சீடனான யாதவ ராஜாவின் உதவியுடன் புதிய மூலமூர்த்தியினை நிர்மாணம் செய்து அத்துடன் திருச்சித்திரக்கூடத்திலிருந்து எழுந்தருள பண்ணின உற்சவ மூர்த்திகளை சேர்த்து తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపించు వరములను గోవిందరాజా గోవిందరాజా. తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపించు వరములను గోవిందరాజా
శయ్యపై ఒరిగిన నిరుపమ తేజ సురకల్ప పూజ తిరుపతి పురములోన తిరముగా శయనించి కురిపింతుము వరములను గోవిందరాజా గోవిందరాజా తిరుపతి పురములోన తిరముగా శయనించి కురిపింతుము వరములను గోవిందరాజా గోవిందరాజా. ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் கோவிந்தாய நமஹ. பக்தர்களே, கோவிந்தராஜசுவாமி கோவிலுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே நாம் இப்பொழுது நேரடி ஒளிபரப்பில் 3வது நாளாக இன்று சிம்ம வாகனத்தின் மீது அதிரோகித்து எம்பெருமான் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிம்ம வாகனமானது மகாவிஷ்ணு எடுத்த அவதாரங்களிலே 3வது அவதாரம். அப்படி அந்த சிம்ம வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் எம்பெருமானை இதோ அந்த கோவில் முன்பு இருக்கும் கோபுரத்தில் வழியாக அந்த வாகனமானது திருவீதி உலா வந்து கொண்டிருப்பதை ஆரம்பித்திருக்கிறார்கள். இடையிலே இந்த பக்தர்கள் கோலாட்டம் மற்றும் விசேஷமான அந்த எம்பெருமான்களின் அவதாரங்கள், தசாவதாரங்கள், இப்படியாக அவர்கள் தங்களுடைய பக்தியை கைங்கரியத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி செவித்து கொண்டிருக்கும் இந்த அழகான காட்சியை பார்ப்பதற்கு 1000 கண்கோடி வேண்டும். நாம் நேரடியாக சென்று பார்க்க முடியாவிட்டாலும் தொலைக்காட்சி மூலம் செவிக்கலாம். அப்படி ஒரு ஏற்பாட்டை எஸ்விபிசி தொலைக்காட்சி நமக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதோ பக்தர்களே, பெண்கள், குழந்தைகள் மற்றும் அனைவருமாக சேர்ந்து அந்த கோலாட்டத்தை ஆடிக்கொண்டு அலுப்பு தெரியாமல் பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நரசிம்ம அவதாரம் எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்றால், பிரகல்லாதனுடைய அந்த பக்தியை மெச்சி பகவான் அவருக்கு தரிசனத்தை அளிக்கிறார். அந்த பிரகல்லாதன் என்பவர் ஆழ்வாராகத்தான், பிரகல்லாத வரதனாக, பிரகல்லாத ஆழ்வானாகத்தான் நாம் சேவிக்கலாம். ஸ்தம்பே கட்டயத்தோ ஹிரண்யகசிபோ கர்ணவ் சமாசூர்ணயன் தாக்கூர்ண ஜ தண்டகுண்ட குஹரோ கோரஸ்தவா பூத்ரவ ஸ்ருத்வாயம் கிலதைத்ய ராஜஹிருதயே பூர்வம் கதயஸ்ருதம் கம்பக கச்சன சம்பபாத சலிதோபியம் போஜபூர்வ விஷ்டசரத் என்று. அதாவது ஹிரண்யகசிப்பு தூணில் ஓங்கி அடித்ததும் அதிலுள்ளிருந்த சிம்மநாதம் கிளம்பிற்று. அது காதை பிளப்பதாயும் பிரம்மாண்டத்தினுள்ளிருக்கும் உலகம் அனைத்தையும் கலங்கச் செய்வதாயும் மிகவும் கோரமாயிருந்தது. முந்தி ஒரு பொழுதும் கேட்கப்பட்டிராத அந்த சப்தத்தை கேட்டு அசுரம் மன்னன் உள்ளத்திலே சொல்ல முடியாத ஒரு நடுக்கம் உண்டாயிற்றாம். ஆச்சரியம், பிரம்மதேவன் கூட தமது ஆசனத்திலிருந்து நழுவி விட்டாராம். என்றால் அந்த சப்தமானது எவ்வளவு பெரியதாக இருக்கும். நரசிம்மன் தெரியாமல் தான் கேட்டுவிட்டான் பிரம்மனை ஒரு வரத்தை. எப்படி என்றால், நான் யாராலும் சாகக்கூடாது, யாருடைய கையினாலும் மரணம் எனக்கு சம்பவிக்கக்கூடாது. மனிதர்கள் மூலமாகவோ மிருகங்கள் மூலமாகவோ அல்லது வேறு ஜந்துக்கள் மூலமாகவோ பகலிலோ இரவிலோ ஆணாகவோ பெண்ணாகவோ இவர்கள் யாரிடத்திலும் எனக்கு மரணம் என்பது ஏற்படுவது கூடாது என்று விசித்திரமாக ஒரு வரத்தை கேட்டான் பிரம்மனிடம். பிரம்மனும் ஆலோசனை இல்லாமல் உடனடியாக அந்த வரத்தினை அளித்து விட்டார். பாவம் அந்த இரண்யகசிப்பு அந்த காலையிலோ இரவிலோ என்ற பதத்தின் இடையே
சந்திய வேளை, அதாவது அசுர சந்திய வேளை என்பார்கள், மாலை பொழுதை, அந்த வேளையை மறந்து விட்டான். அதனால்தான் நம்முடைய வீட்டிலே கூட அந்த விளக்கேற்றும் வேளை அசுர சந்த வேளை என்று சொல்லுவார்கள், அதாவது மாலை பொழுது. அந்த மாலை பொழுதிலே ஒரு சில வார்த்தைகளை நாம் கூறக்கூடாது, குழந்தைகளை வையக்கூடாது, மற்றும் அந்த வேளையிலே அன்னத்தை உண்ணுவதோ தலையை வாருவதோ வாசற்படியின் மீது அமர்ந்து கொண்டு சில விஷயங்கள் செய்வதோ இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் அந்த அசுர சந்திய வேளையிலே யக்ஷர்கள், அதாவது யக்ஷினிகள் என்று சொல்லப்படும் தேவதைகள், நாம் ஏதாவது கூறினால் ததாஸ்து என்று கூறுவார்களாம். அப்படி அவர்கள் கூறினால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குமாம். அதனால்தான் நம்முடைய பெரியவர்கள் இவற்றையெல்லாம் வரையறுத்து நமக்கு தெரிவித்துள்ளார்கள். இவன் அசுரன், அதுவும் மூர்க்கன். சிம்ம வாகனத்தை, அதாவது மிகவும் சுலபமாக, துல்லியமாக, துச்சமாக எண்ணிவிட்டான். ஆகையால் யாராலும் நமக்கு மரணம் தேவையில்லை என்று நாம் கேட்டுவிட்டோம் அல்லவா? அந்த பிரம்மனும் அந்த வரத்தை கொடுத்து விட்டார். ஆகவே நமக்கு இனி நிகர் யாரும் இல்லை என்ற ஒரு அகங்காரத்துடன் அனைவரையும் துன்புறுத்தி கொண்டு கடைசியில் தன்னுடைய பெற்ற மகனான பிரகல்லாதனையே எவ்வளவோ துன்புறுத்தினான். அந்த பிரகல்லாதனுடைய அதிருஷ்டம் என்னவென்றால், ஹிரண்யகசிபுவின் மனைவி லீலாவதியின் கர்ப்பத்தில் அந்த பிரகல்லாதன் இருக்கும் பொழுது நாரத மகரிஷி வந்து அந்த விஷ்ணுவினுடைய கதைகளையும் நாராயணனுடைய கதைகளையும் கூறுவாராம். அந்த தாயாருடைய கர்ப்பத்தின் உள்ளே இருக்கும் பிரகல்லாதன் அதையெல்லாம் அந்த கேட்டு விஷ்ணு பக்தியை வளர்த்து கொண்டானாம், கர்ப்பத்திலேயே இருக்கும் பொழுது, கர்ப்பவாசத்திலேயே. அப்படிப்பட்டவனுக்கு எப்படி சிவநாமம் வரும்? ஆனால் ஹிரண்யகசிபுவிற்கு நாராயண மந்திரம் பிடிக்காது. அவனை துன்புறுத்துவார். நாராயணா என்று கூறாமல் சிவபெருமானே சிவம் என்று கூறு என்று எத்தனையோ முறை எத்தனையோ ஹிம்சைகளை செய்தும் கூட, அவனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்றெண்ணினால் கூட சென்றவன் திரும்பி வந்து விடுவானாம். ஆனால் அந்த நாராயண பக்தி அவனை காப்பாற்றி கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த பிரகல்லாதனுடைய பக்தியை மெச்சி நரசிம்ம அவதாரத்திலே அவனுக்கு ஈடு இணையற்ற துணையாக இருந்து ஒவ்வொரு நேரத்திலும் அந்த குழந்தையை காப்பாற்றி வந்தார் நரசிம்மர், அந்த நாராயணர். அப்படி அந்த நரசிம்ம அவதாரமானது ஹிரண்யகசிபுவிற்கு மிகவும் எதிரியாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த சப்தத்தை கேட்டு பிரம்மன் கூட உட்கார்ந்திருக்கும் நிலையிலிருந்து கீழே விழுந்து விட்டார். அப்படி என்றால் எவ்வளவு பெரிய சப்தமானது அவர் கேட்டிருக்க வேண்டும். உட்கார்ந்திருந்த நிலையிலிருந்து கீழே விழுந்து விட்டார் என்றால் தலையை பிளக்கும் சப்தம் அல்லவா அது? அப்படிப்பட்ட அந்த ஸ்தம்பத்தை உடைத்து கொண்டு நரசிம்மன் வந்தார் என்று கூறப்படுகிறது. பிரபு, கடும் கோபம் உண்ட அரசன் சுற்றி பார்க்கையில் தூணிலிருந்து உமது ரூபம் வெளிப்பட்டது. அது மிருகரூபமும் அன்று, மனித ரூபமும் அன்று. பயங்கரமானதும் ஆச்சரியமானதும் ஆகிய இது என்ன, இது என்ன என்று அந்த அசுரன் சித்த பிரமையால் கத்தினானாம். दैत्ये दिक्षु विषरुष्टास सुषि महासाम्प्रपणि सदम्बस्त्य सम्भूतं मृगात्मकं न मनुजाकारं वपुस्ते विभो किं किं विभीषणमेतत् भूतमिति वियुत्भ्रान्त सिद्धेसुरे विस्फूर्जत् त्वलोक तवलोक्र क्रोमा विकसत् वर्षमा
சமாஜ் ரும்பதா என்று. அதாவது அப்படி மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் விசேஷமான அந்த ரூபத்திலே அவர் வெளிப்பட்டதும் அனைவரும் பயந்தனராம். కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, పొడి సాగే పౌజుల గోవిందరాజు, పొడి సాగే పౌజుల గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు, గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు, కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొరబు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు, గొరబు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు,
తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి కురిసి వరములెల్ల గోవిందరాజు కురిసి వరములెల్ల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నీగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నీగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. ஓம் நமோ வெங்கடேசாய. அழகான அந்த பாடலை கோவிந்தராஜ சுவாமியின் மீது அன்னமையா அவர்கள் இயற்றிய அந்த பாசுரத்தை, அந்த பாடலை பார்த்தோம். இப்பொழுது அந்த சிம்ம வாகனத்தின் மீது அதிரோகித்திருக்கும் வேங்கடவனை, அதாவது கோவிந்தராஜ சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிந்தராஜ சுவாமி யார் என்று பார்க்க போனால் திருவேங்கடமுடையானுடைய மூத்த சகோதரன் என்று கூறுகிறார்கள். அப்படி எதற்காக இவர் இங்கே சயன கோலத்திலே எழுந்தருள் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த திருமலை அப்பனுக்கு வரும் உண்டியல் காணிக்கைகளை எண்ணி அலுத்து போய் அந்த மரக்காலை தன்னுடைய தலையின் கீழ் வைத்துக்கொண்டு சயன கோலத்திலே எழுந்தருள் இருப்பதாக நமக்கு வரலாறு கூறுகிறது. நாம் நேரடியும் பார்க்கலாம். அப்படி அந்த சயன கோலத்திலே இருக்கும் கோவிந்தராஜ பெருமாளுக்கு திருவடிகளில் மகாலட்சுமியும் நாபியிலே பிரம்மாவும் மற்றும் தேவர்கள் அனைவருமாக சேர்ந்து சேவிக்கும் காட்சியை கர்ப்பகிருஹத்திலே நாம் பார்க்கலாம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிந்தராஜ பட்டணத்திலே எழுந்தருளிருக்கும் கோவிந்தராஜ பெருமாளுடைய கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக இன்று நாம் இப்பொழுது சிம்ம வாகனத்திலே எம்பெருமானை சேவித்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிந்தராஜர் இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நாம் நேரடி ஒளிபரப்பில் பார்க்கலாம். அப்படி அந்த ஸ்தம்பத்திலே இருந்து வெளிப்பட்ட மனிதனும் அல்லாமல் விலங்கினமும் அல்லாமல் அந்த உடைந்து நிற்கையில் பறந்து வெளுத்து சாதித்தருளாசிரம் தேவத்யாயுணாந்தரமாதரமுனிம் லக்ஷ்மீநாதரமாரம்பாம் நாதயா முனமஜ்ஜரா பரியங்கா வந்தே குருபரம்பராம் யோனித்யமத்யபராம் விதா யாமாதத்தகிதராயுணாயமேனே ஆத்மத்குரா தகே கசிந்த ராமானுஜத்தரணோ தரணம் பிரபத்யே இதாயபதே அத்தனையா பதே அல்பம்பதே பணியமேன ஆத்யத்தன குலபதே குணாபிராமம் திரேமத்ததம் கிரேவரம் மூர்த்தனா புதம் பரத்தமகதாத்யமத்தனாதிரே பக்திதார அகிமாஹான் பக்தாங்கிரவராஹாரேந்திரவித்ரா பிரணதோத்மயத்தம் வீராரம் மாட திருக்கோவலோரோடு கருமேலை காண புத்தோரா திருக்கண்டனுரத்தாய் ஆதித்தருளாதிரே
கண்டே. ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தராஜ சுவாமியை நாம் இப்பொழுது அந்த சிம்ம வாகனத்திலே செவித்து கொண்டிருக்கிறோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 3வது நாளாக இதோ சாத்து முறை முடிந்தது. திரும்பவும் கோலாட்டம் ஆரம்பமாகியது. அந்த பகவானுக்கு கைங்கரியம் செய்வதிலே குறியாக இருக்கும் இவர்களுக்கு களைப்பு என்பது தெரியாது. அதுவும் நரசிம்மர் என்றால் மிகவும் விசேஷமான பலனை அளிப்பாராம். அவருக்கு நாளை என்பதே கிடையாது. அப்படி நாளை என்ற வார்த்தையும் பிடிக்காதாம். இந்த நரசிம்மரிலே நவவித நரசிம்மர்கள், அதாவது 9 வகையான நரசிம்மர்கள் அந்த அகோபிலம் என்ற தலத்திலே எழுந்தருளி இருக்கிறார்கள். அப்படி நாம் பார்க்கும் நரசிம்மர் அவதாரத்திலே இங்கே கோவிந்தராஜ பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பக்தர்களே, இந்த சிறப்பான வாகன சேவையை நாம் சேவித்துக்கொண்டு அந்த நரசிம்மருடைய அனுகிரகத்தையும் கோவிந்தராஜருடைய அனுகிரகத்தையும் பெறலாம். லக்ஷ்மி நரசிம்மர், வராக நரசிம்மர், யோக நரசிம்மர் மற்றும் ஸ்வேத வராக நரசிம்மர் என்று, லக்ஷ்மி நரசிம்மர் என்று இப்படியாக நமக்கு தெரிந்த நரசிம்மர்களை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். யோக நரசிம்மர் சோழிங்கபுரம், அதாவது திருக்கடிகை என்ற தலத்திலும், லக்ஷ்மி நரசிம்மர் ஆந்திர மாநிலத்திலே கதிரி என்ற தலத்திலேயும் மற்றும் விசேஷமான இடங்களிலே அந்த நரசிம்மர் எழுந்தருளி சிம்ஹாச்சலம் என்னும் தலத்திலே லக்ஷ்மி நரசிம்மராகவும் வராக நரசிம்மராகவும் இப்படி ஏராளமான தலங்களிலே அந்த நரசிம்மரை சேவித்துக்கொண்டு அவருடைய அனுகிரகத்தை பெறுகிறோம். மைசூர் நகரத்திலே அந்த அரண்மனைக்கு முன்னாலேயே ஸ்வேத வராக நரசிம்மர் அங்கே கொலுவேற்றிருக்கிறார். அவரை சேவித்து கொண்டு நம்முடைய குறைகளை, நம்முடைய கோரிக்கைகளை வைத்தால் எளிதில் நடைபெறும் என்று கூட சொல்லுகிறார்கள். அப்படி விசேஷமான இந்த நரசிம்மர் ஸ்தோத்திரத்தையும் அந்த அஷ்டோத்திரத்தையும் கூறி அவருக்கு நிவேதனம் செய்து நம்முடைய கைங்கரியங்களை செய்தால் அனைத்து விதமாக நலன்களையும் நாம் பெறலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே பக்தர்களே, அந்த நரசிம்மரின் வாகனத்திலே, கோவிந்தராஜரின் அலங்காரத்திலே நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருக்கிறோம். சிம்ம அவதாரம், சிம்ம வாகனம். எங்கும் உள்ளவன் என்று நிரூபிக்க அந்த தூணிலும் பகவான் தோன்றினார். மிருகங்களினிடம் மானிடர்களிலிருந்தும் மரணம் வரக்கூடாது என்று இரண்யகசிப்பு வரம் பெற்றிருந்ததால் மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் நரசிம்ம வடிவில் அத்வயமாக இரண்டற்ற ஒன்றாக பகவான் அவதரித்தார் நரசிம்ம அவதாரத்திலே. அப்படி உருக்கிய பொன் போன்று பிரகாசித்து சுழலும் மிகவும் பயங்கரமான கண்கள், அசைவால் ஆகாயத்தையே மறைப்பவை போன்ற பிடரி மயிர்கள், விரிந்து அகன்று பெரிய குகை போன்ற வாய், கத்தியைப் போல் சுழலும் பயங்கரமான நீண்ட நாக்கு, அது வெளிவரும் பொழுது காணப்படும் மிக பெரிய பயங்கரமான 2 தெற்றிப் பற்கள். இப்படிப்பட்ட உமது உருவம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், அது வெற்றியுடன் விளங்கட்டும் என்று அந்த பாசுரத்திற்கு அர்த்தமாக கூறப்படுகிறது. கர்ஜனை செய்கையில் மேலெழும் மடிப்பு கோடுகளால் பயங்கரமான கன்னங்கள், பருத்துள்ள குட்டையான கழுத்து, வெளிக்கிளம்பிய நகங்களின் ஒளியால் பயங்கரமான பல பெருத்த கைகள், மேகங்களின் இடி போன்ற கர்ஜனை, ஆகாயத்தை நிரப்பி எதிரி கூட்டங்களை விரட்டுவது. இப்படிப்பட்ட இந்த நரசிம்ம ஸ்வரூபத்தை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று கூறுகிறது. அதாவது நரசிம்மரின் நலத்தை நாம் சேவித்தோமானால் அவர் நமக்கு அதிகமான நலங்களை
அளிப்பார். வேத பாராயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேதங்களை வல்லினம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேத பண்டிதர்கள். பெரிய ஜீயர் சுவாமி, சின்னஜீயர் சுவாமி மற்றும் அந்த ஆழ்வார் திவ்ய பிரபந்தங்கள் பாடல்களையும் பாடிக்கொண்டு மற்றும் கோலாட்டம், அந்த கேரள வாத்தியம், மங்கள வாத்தியங்கள், இப்படியாக விசேஷமாக அந்த எம்பெருமான் சிம்ம வாகனத்திலே அதிரோகித்து நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் கோவிந்தராஜ சுவாமி பெருமாள். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் கோவிந்தாய நமஹா என்று செபிக்கலாம். அந்த இடி போன்ற கர்ஜனை ஆகாயத்தை நிரப்பி எதிரிகளை கூட விரட்டுவது, இப்படிப்பட்ட அந்த நரசிம்ம அவதாரத்தை பார்த்து பயப்படாமல் அந்த பகவானை செவித்தால் நமக்கு சுலபனாக அருளிச் செய்கிறான் அந்த நரசிம்மன். அந்த நரசிம்ம அவதாரத்திலே ஸ்லோகங்கள், கராவலம்ப ஸ்தோத்திரம், இப்படியாக ஏராளமான அந்த கோரிக்கைகளை வைக்கும் ஸ்லோகங்களும் இருக்கின்றன. பகவானை சேவிக்கலாம். பகவான் நரசிம்ம அவதாரத்திலே கோவிந்தராஜ சுவாமி எழுந்தருளி நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். திருவீதி உலாவிலே பிரம்மோற்சவத்தின் 3வது நாளாக. நிச்சயமாக இது விஷ்ணுதான். இவனை கொன்று விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உம்மை நோக்கி பயங்கரமாக கதாயுதத்தை சுழற்றிக்கொண்டு பாய்ந்த அந்த அசுரனை உம்முடைய பெரிய புஜங்களால் பிடித்ததும் நழுவி அந்த வீரன் வாளையும் கேடயத்தையும் எடுத்துக்கொண்டு விசித்திரமான திறமைகளை காட்டிக்கொண்டு மறுபடியும் உலகையே விழுங்க வல்ல உம்மை எதிர்த்து ஓடி வந்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்றுதான் கூற வேண்டும். அப்படி மிருக அவதாரம் கொண்டவன் எப்படி வாகனமாக மாறினான் என்றால், அந்த பிறப்பிலேயே அவன் கேட்டுக்கொண்ட வரம் அது. ஆகையால் பகவான் அவனுக்கு நற்கதி புகட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் அந்த நரசிம்ம அவதாரத்தை அளித்தார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். செவிக்கலாம் கோவிந்தராஜ சுவாமியினுடைய கோபுர தரிசனத்தை. ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா என்று செவித்து கொள்ளலாம். திருவேங்கடமுடையானுக்கு சகோதரனான, மூத்த சகோதரனான கோவிந்தராஜ சுவாமியை வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 3வது நாளாக சிம்ம வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சிம்ம வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்து கோடான கோடி பக்தர்கள் அந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் தொலைக்காட்சி மூலம் சேவிக்கலாம். இதோ அந்த பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று இதோ கோபுரத்தையும் தரிசனம் செய்து கொள்ளலாம். 11 கலசங்கள் கொண்ட இந்த ராஜகோபுரம் மிகவும் விசேஷமான கோவிந்தராஜ சுவாமியினுடைய கோவில் முதல் ராஜகோபுரம். அதன் பின் உள்ளே செல்கையிலேயே ஏராளமான கோபுரங்கள், வளாகங்கள், பிராகாரத்தில் அனைத்து மூலமூர்த்திகளும் அமைக்கப்பட்டு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலானது 17வது நூற்றாண்டிலே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்திலே சயன கோலத்திலே கோவிந்தராஜ சுவாமி பெருமாள், கர்ப்பகிருகத்திலே அனைத்து தேவர்களும் அவரை சேவித்து கொள்ளும் காட்சி, தெற்கு பகுதியிலே பார்த்தசாரதி பெருமாள் மற்றும் ஆண்டாள் சன்னதி,
அதன் பக்க பிராகாரத்திலே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய சன்னதி, மகாலட்சுமி சன்னதி, இப்படியாக பின்புறம் ஊஞ்சல் சேவைக்கான மண்டபம், இப்படியாக அந்த கோவில் அமைக்கப்பட்டு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து திருமலையிலே திருவேங்கடமுடையானை தரிசனம் செய்து கொண்டு இங்கே இந்த கோவிந்தராஜ பெருமாளையும் சேவித்து கொண்டு செல்லுகிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோவிந்தராஜ பட்டணத்திலே எழுந்தருளியிருக்கும் கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்பார்கள். ஒவ்வொரு முறை கோவிலுக்கு சென்றால் கூட தரிசனம் கிடைப்பது கிடையாது. அவ்வளவு கூட்டமாக இருக்கும், நெரிசலாக இருக்கும். அந்த வேளையிலே மனதிலே பெருமாளை நினைத்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து கொண்டு வருவார்கள். ఎమ్మె కాడు కదే దేవుడు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, ఎమ్మె కాడు కదే దేవుడు. గొల్లెతలిందరు కొలువు సేయగ అల్లదే సరసమాడుచును, గొల్లెతలిందరు కొలువు సేయగ అల్లదే సరసమాడుచును, తెల్లని కన్నుల తేట చూపులతో, తెల్లని కన్నుల తేట చూపులతో, పొల్లున నవ్విని గోవిందరాజు, తెల్లని కన్నుల తేట చూపులతో, పొల్లున నవ్విని గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు. పడతులిద్దరూ పాదాలొత్తగా అడవివారల కుచములంటుచును, పడతులిద్దరూ పాదాలొత్తగా అడరివారల కుచములంటుచును, వెడగు మాటలు వేవేలాడుతాను, బెడగు మాటలు వేవేలాడుతాను, కొడుకున్నెను గోవిందరాజు, వెడగు మాటలు వేవేలాడుతాను, కొడుకుంగనేను గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు, కుమ్మరించి మేలు గోవిందరాజు, ఎమ్మె కాడు కదే దేవుడు.
ఊడిగ పువ్వారు వద్దనే ఉండగా జాడువలపులు చల్లుచును. ఊడిగ పువ్వారు వద్దనే ఉండగా జాడువలపులు చల్లుచును. వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద కూడి నిందరిని గోవిందరాజు. వేడుకతో శ్రీ వెంకటాద్రి మీద కూడి నిందరిని గోవిందరాజు. ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు కుమ్మరించి మేలు గోవిందరాజు. ఎమ్మె కాడు కదే ఈ దేవుడు ఈ దేవుడు ఈ దేవుడు. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश
वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ